Hi friends, நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாம பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு நேத்து ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம். டுடே நாம உற்பத்தி பார்க்க போறோம். இது 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்திருக்காங்க. இதுல நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா உற்பத்தி என்பதன் பொருள் என்ன, உற்பத்தியின் வகைகள், உற்பத்திக்கான காரணிகள், உற்பத்திக்கான காரணிகளின் சிறப்பியல்புகள் இதை பற்றி நாம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாம ஆல்ரெடி நேத்து வீடியோல முதன்மை நிலை தொழில்கள், இரண்டாம் நிலை தொழில்கள், மூன்றாம் நிலை தொழில்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை வச்சுதான் இந்த யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கான்வர்சேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கரும்பு எடுத்திருக்காங்க. இந்த கரும்பு நமக்கு எதுல இருந்து கிடைக்குது? முதன்மை நிலை உற்பத்தியில இருந்து கிடைக்கக்கூடியதுதான் இந்த கரும்பு. இந்த கரும்பை இரண்டாம் நிலை உற்பத்திக்கு மாற்றும் போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆல்ரெடி இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்றப்போ நம்ம அதை என்ன சொன்னோம்? இயந்திரங்களுக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு நாம படிச்சிருந்தோம் இல்லையா? இந்த கரும்பை நம்ம இயந்திரங்களுக்கு உதவியால அதை நாம சர்க்கரையாகவோ பனை வெல்லமாகவோ நாம மாற்றுறோம். அப்ப இந்த கரும்பானது இரண்டாம் நிலை உற்பத்தி பொருளாக மாறும்பொழுது சர்க்கரையாகவோ பனை வெல்லமாகவோ மாறுகின்றது. இதை மூன்றாம் நிலை தொழில்களுக்கு எப்படி மாற்றுவோம்? என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன். மூன்றாம் நிலை தொழில் மாறும்போது போக்குவரத்து. இதை ஒரு சேவையாகவும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பொருள் முதன்மை நிலை பொருள்ல இருந்து இரண்டாம் நிலை பொருளுக்கு மாற்றி மூன்றாம் நிலை உற்பத்தி பொருளாக நாம மாற்றுறோம். இதை தான் நாம இந்த கான்வர்சேஷன்ல பார்ப்போம். இது நீங்க ஜஸ்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க நெக்ஸ்ட். பொருளாதாரத்தின் இன்றியமையாத செயல்கள் என்னென்ன அப்படின்னா உற்பத்தியும் நுகர்வும். ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு வச்சா மட்டும் அதனுடைய மதிப்பு அதிகரிக்காது. எப்போ அதனுடைய பொருளின் மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னா நுகர்வு எப்பொழுது அதிகமாக இருக்கின்றதோ, தேவைகள் அதிகமாகும் பொழுது பொருளின் மதிப்பும் உற்பத்தியும் நமக்கு அதிகரிக்கும். அப்போ பொருளாதாரத்தின் இன்றியமையாத செயல்கள் என்ன? உற்பத்தியும் நுகர்வும். ஓகே, அப்போ இந்த பொருளாதாரத்துல இன்றியமையாதவர்களா யார் இருக்காங்க? உற்பத்தியாளரும் நுகர்வோரும். உற்பத்தியாளர் பொருளை உற்பத்தி செய்வாரு, நுகர்வோர் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொருளாதாரத்தில் இன்றியமையாதவர்கள். உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே காணப்படக்கூடிய சிறந்த செயலாற்றல் திறன்மிக்க நல்ல பொருட்கள் தயாரிப்பை உறுதி செய்கின்றது. இத ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நான் சொல்றேன். ஒரு விவசாயி இருக்கிறாங்க. அவங்க காய்கறிகளை உற்பத்தி செய்து சந்தையில கொண்டு வந்து விற்கிறாங்க. நுகர்வோர்கள் நம்ம அந்த பொருட்களை வாங்க போறோம். அப்போ இந்த பொருளை நாம எப்போ வாங்குவோம்? அந்த காய்கறிகள் நல்ல தரமுடையதாக இருக்கணும். அப்போதான் நுகர்வோருக்கு ஒரு நிறைவுத்தன்மை ஏற்படும். சரியா? அப்போதான் நம்ம அந்த காய்கறிகளை வாங்குவோம். இப்போ அவங்க கிட்ட காய்கறி சரியா இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த காய்கறிகளை நம்ம வாங்க மாட்டோம். அப்போ அந்த விவசாயி என்ன செய்வாரு? அந்த காய்கறிகளின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக மறுமுறை பயிரிடும் போது முயற்சிகளை மேற்கொள்வார். அதை தான் இங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய செயல்கள் அதுதான் திறன்மிக்க நல்ல பொருட்கள் தயாரிப்பை உறுதி செய்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வினையாற்றல் தான் நுகர்வோரை உற்பத்தியாளரின் வாடிக்கையாளராகவும் மாற்றுது, வழங்குனராகவும் செயல்பட வைக்குது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு செங்கல் சூளை வைத்திருக்கவங்கள வச்சுக்கலாம். இப்போ ஒரு செங்கல் சூளை வைத்திருக்காங்க. அவங்க செங்கலை உற்பத்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வாடிக்கையாளர் செங்கல் வாங்க வராரு. இப்போ இந்த வாடிக்கையாளர் செங்கலை வாங்கிடுறாரு. ஆனா இந்த செங்கல் தயாரிப்பதற்கு என்ன தேவை? மண்ணு தேவை. அந்த மண்ணை அந்த வாடிக்கையாளர் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரே டைம்ல நுகர்வோரானவர் எப்படி இருக்காங்க? வாடிக்கையாளராகவும் இருக்காங்க, அவங்களுக்கு மூலதன பொருட்களை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறாங்க. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருளை வாங்குபவராகவும் உற்பத்தியாளருக்கு பொருளை வழங்குபவராகவும் நுகர்வோரால செயல்பட முடியும். வாடிக்கையாளர்களோட நலன் எப்போ தெரியும்? வாடிக்கையாளர்களுடைய நலன் அவர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது நுகரும் பண்டங்களிலிருந்து நிகழ்கின்றது.
அதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குவோம். இதை தான் வாடிக்கையாளர்களின் நலன் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்பத்தியாளர்களின் நலன் எப்படி தெரியும்? அவங்களுக்கு தேவையான லாபம் கிடைத்தால் மட்டும்தான் அவர்களுடைய நலன் அதிகரிக்கும். அதுதான் உற்பத்தியாளர்களின் நலன். எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே நம்ம என்ன பார்ப்போம்? அதுக்கு லாபம் ஈட்டணும். லாபம் தந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை நம்ம கண்டினியூவாக செஞ்சுட்டே போவோம். இதுதான் உற்பத்தியாளர்களின் நலன் அப்படின்றது. பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கும் போது அவர்களின் பெரும் வருமானத்துடன் தொடர்புடையது. அவர்களுடைய லாபத்தை எது அதிகரிக்குதோ அப்போதான் உற்பத்தியாளர்களின் நலனும் அதிகரிக்கும். ஓகே, லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஒரு பொருளாதாரத்துல எல்லாருமே நுகர்வோர் தான். ஆனால் எல்லாருமே உற்பத்தியாளராகவோ அல்லது விற்பனையாளராகவோ இருக்க முடியாது. எப்படி எல்லாருமே நுகர்வோர்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயமே எடுத்துக்கோமே. நான் ஒரு தக்காளி பயிரிட போறேன். இப்போ நான் தக்காளி பயிரிடணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? தக்காளி விதைகள் தேவை. அப்போ நான் என்ன செய்வேன்? அந்த விதைகளை கடைகளில் போய் வாங்க போவேன். அப்போ நாங்கள் என்னவா இருக்கேன்? நுகர்வோரா இருக்கிறேன். இந்த நுகர்வோரா மாறி அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? உற்பத்தியாளரா மாறுறேன். அப்போ எல்லா உற்பத்தியாளருமே நுகர்வோர் தான், எல்லா விற்பனையாளருமே நுகர்வோர் தான். ஆனா எல்லாருமே உற்பத்தியாளராகவோ விற்பனையாளராகவோ மாற்ற முடியாது. ஓகேவா? அடுத்து உற்பத்தி. இந்த உற்பத்தி அப்படின்னா என்ன? ஒரு மூலதன பொருளையோ மூலப்பொருள் அல்லாதவற்றையோ சேர்த்து பயன்படக்கூடிய ஒரு பொருளாக மாற்றக்கூடிய செயலை தான் உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பருத்தி எடுத்துக்கலாம். பருத்தி எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய பொருள் கிடையாது. பருத்தி யாருக்கு பயன்படும்? பருத்தி ஆலை வைத்திருப்பவர்களுக்கு பயன்படும். ஓகே, அந்த பருத்தியை நம்ம நூலாக மாற்றி ஆடையாக மாற்றும் பொழுது அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக மாறுகின்றது. அப்போ பருத்தி மூலதன பொருள், அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய நூல் அப்படின்றது மூலதனம் அல்லாத பொருள். அப்போ இந்த மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாத நூலையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஆடையை தயாரிக்கிறோம். இதை தான் உற்பத்தின்னு சொல்றாங்க. நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலை உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த உற்பத்தியானது ஒவ்வொருவரின் தேவைகளுக்கு ஏற்ப சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாததாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு குட்டி பையன் அப்படின்னா அவனுக்கு குட்டி ட்ரெஸ் தேவைப்படும். இதே பெரிய ஆள் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய ட்ரெஸ் தேவைப்படும். ஸோ அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இன்றியமையாததாக இருப்பது இந்த உற்பத்தி. பொருளாதாரத்துல உற்பத்தி அப்படின்ற சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிப்பது தான் இந்த உற்பத்தி. அதாவது உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பயன்பாட்டை அதிகரிக்கணும். எப்போ பயன்பாடு அதிகமாகும்? இப்போ நாம கரும்பா வச்சிருந்தோம்னா அதனுடைய பயன்பாடு குறைவு தான். ஆனா அதே கரும்பை நம்ம சர்க்கரையாக மாற்றும் போது அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கின்றது. இதைதான் பயன்பாட்டை உருவாக்குதல் மட்டும்தான் உற்பத்தியில் முக்கியமான நோக்கம். இந்த பயன்பாடு நம்மளுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தலைவலியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு ஒரு காஃபி குடித்தா பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய தேவை என்னது? காஃபி குடிக்கணும். இப்போ காஃபி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவை விருப்பம் இரண்டுமே நிறைவேறுது இல்லையா? இதுதான் நம்ம பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயன்பாடு அதனுடைய இயல்பை பொறுத்து நாம் மூன்றாக பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. ஓகே, இதுல வடிவ பயன்பாடு அப்படின்னா என்ன? ஒரு பொருளோட வடிவம் மாற்றப்படும் பொழுது அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கின்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பருத்தி கொடுத்துருக்காங்க. பருத்தியின் பயன்பாடு குறைவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பருத்தி ஆலைகளுக்கு மட்டும்தான் பருத்தி தேவைப்படும். அதே இது நம்ம ஆடைகளாக அந்த பருத்தியை வடிவ மாற்றம் செய்யும் போது அதனுடைய பயன்பாடு மிகுதியாகின்றது. ஏன்னா ஆடைகள் எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று. இதுதான் வடிவ பயன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடப்பயன்பாடுனா என்ன சார்? இடப்பயன்பாடு அப்படின்றது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு
போக்குவரத்து மூலமாக கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்நாட்டில் எது அதிகமாக விளையும்? நெல் அதிகமாக விளையும். இந்த நெல்லை நம்ம இன்னொரு இடமான கேரளாவுக்கு கொண்டு செல்லும் போது அதனுடைய பயன்பாடு மிகுதியாகின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பஞ்சாப்ல கோதுமை வளரும். நமக்கு கோதுமை தேவை அப்படின்னா பஞ்சாப்ல இருந்து நம்ம இங்கே வாங்கிக்கிறோம் இல்லையா? இதை தான் சொல்றாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருளை மாற்றும் பொழுது அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கின்றது. இதை தான் இடப்பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ கால பயன்பாடுனா என்ன? கால பயன்பாடு அப்படின்றது ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கிறது. அதை தான் கால பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். இப்போ விவசாயத்துல எல்லா டைம்லையும் நமக்கு லாபத்தை ஈட்ட முடியாது. இப்போ காலத்தில் நல்ல நெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோடை காலத்துக்கு மாறும்போது என்னவா இருக்கும்? வறட்சியின் காரணமாக விளைச்சல் குறைவாக கூட இருக்கலாம். ஆனா ஒரு விவசாயி விளையக்கூடிய பொருளை வருங்காலத்திற்காக எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்தார் அப்படின்னா எதிர்காலத்துல கோடை காலத்துல அந்த பொருளின் பயன்பாடு அதிகரிக்கும் இல்லையா? அவங்களுக்கு விளைச்சல் இல்லை, அப்போ சேமித்து வைத்த பொருள் எடுத்து பயன்படுத்துறாங்க. இதுதான் கால பயன்பாடு அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டாக நெல், கோதுமை இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சேமித்து வைக்கும்போது அவற்றினுடைய தேவையும் பயன்பாடும் காலங்கள் எதிர்காலத்துல அதிகரித்து கொண்டே போகின்றது. ஓகே, இந்த பொருளாதாரத்துல உற்பத்தி அப்படின்ற சொல்லு மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கின்றது. அதனுடைய பயன்பாட்டின் 3 வகைகளை இப்ப நம்ம பார்த்தோம். சரி, இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்? கலப்பு பொருளாதார நிலை. அது என்ன சார் கலப்பு பொருளாதார நிலை? கலப்பு பொருளாதார நிலை அப்படின்னா தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதார நிலை அப்படின்னு சொல்றோம். இதை யார் முதலாக அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இதை கலப்பு பொருளாதார நிலையை அறிமுகப்படுத்தியவர்கள். அடுத்த டாபிக், உற்பத்தியின் வகைகள். உற்பத்தி 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. என்னென்ன? முதன்மை நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகே, இந்த முதன்மை நிலை உற்பத்தினா என்ன? இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை அப்படியே, அதாவது ரா மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை அப்படியே பயன்படுத்த முடியுது அப்படின்னா அதுதான் முதன்மை நிலை உற்பத்தி அப்படின்றோம். இந்த முதன்மை நிலை உற்பத்தியில என்னென்ன வரும்? வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில் மற்றும் எண்ணெய் வகைகளை பிரித்தெடுத்தல். என்ன அப்படின்னா வேளாண்மை, நிலத்துல நம்மளுடைய உழைப்பு போட்டா நமக்கு தேவையான லாபத்தை நம்மளால ஈட்ட முடியும். காடுகள் இயற்கை அளித்த வரம் தான். மீன் பிடித்தல், கடல்ல மீன் இயற்கையாகவே இருக்கு, அந்த மீனை நம்ம பிடிச்சு நமக்கு தேவை, அதை பிடிச்சு விற்கும் போது நமக்கு தேவையான பணமானது கிடைக்குது. ஸோ இது எல்லாமே முதன்மை நிலை உற்பத்தி. அப்ப இரண்டாம் நிலை உற்பத்தி என்ன? முதன்மை நிலை உற்பத்தியில கிடைக்கக்கூடிய பொருளையே மூலப்பொருளா வைத்து புதிய உற்பத்தி பொருளாக தயாரிக்கிறது தான் இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த இரண்டாம் நிலை உற்பத்தியில நம்ம தொழிற்சாலைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா இயந்திரங்கள் மூலமாக தான் முதலாம் நிலை உற்பத்தி பொருளை இரண்டாம் நிலை உற்பத்தி பொருளாக நம்மளால மாற்ற முடியும். எடுத்துக்காட்டு பருத்தி. இந்த பருத்தி முதன்மை நிலை உற்பத்தியிலிருந்து கிடைக்கக்கூடியது. பருத்தி எங்கிருந்து கிடைக்கும்? வேளாண்மை. இந்த வேளாண்மை முதன்மை நிலை தொழில்கள்ல ஒன்று. அந்த பருத்தியை நம்ம பருத்தி ஆலைக்கு கொடுக்கிறோம். பருத்தி ஆலையில என்ன இருக்கு? இயந்திரங்கள். அந்த இயந்திரங்கள் மூலம் இந்த பருத்தியானது நமக்கு ஆடைகளாக மாற்றப்படுகின்றது. அப்ப அந்த பருத்தி ஆலை இரண்டாம் நிலை உற்பத்தி. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இரும்புத்தாது. இரும்புத்தாது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இந்த இரும்பை நம்ம ஆலையில கொடுக்கும்போது அந்த இதுல இருந்து தாது பொருட்களை, மெக்னீசியம் தனியா, இந்த மாதிரி தாது பொருட்களை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம் இல்லையா? இயந்திரங்களை பயன்படுத்தி. எங்கெங்கெல்லாம் இயந்திரங்களை பயன்படுத்தி புதிய பொருட்கள் உருவாக்கப்படுகின்றதோ அது இரண்டாம் நிலை உற்பத்தி பொருட்கள். இதுதான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இரும்புத்தாது முதன்மை நிலை பொருள், அதை இரும்பு ஆலையில கொடுக்கும்போது இரண்டாம் நிலை உற்பத்தி பொருளாக மாறி பொருள் தயாரிப்புக்கு நாம பயன்படுத்திக்கிறோம். ஓகே, அப்போ மூன்றாம் நிலை உற்பத்தினா என்ன? நம்ம முதன்மை நிலை உற்பத்தியிலிருந்தும் இரண்டாம் நிலை உற்பத்தியிலிருந்தும் தயாரித்த பொருட்களை சேகரித்து அதை பயன்படக்கூடிய வகையில் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சேவை.
அதை தான் மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூன்றாம் நிலை உற்பத்தியில் என்னென்னலாம் வரும் சார்? வங்கி, காப்பீடு, கல்வி மற்றும் பாதுகாப்பு, இது எல்லாமே மூன்றாம் நிலை உற்பத்தியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம நாடு இப்போ பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா மூன்றாம் நிலையில தான் அதிகமாக இருக்குது. மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்தியில் நம்ம நாட்டின் பெரும்பங்கு வகிக்கின்றது. ஓகேவா? நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகள். ஓகே, இப்போ உற்பத்தி என்னென்ன உற்பத்தி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த உற்பத்திக்கும் நமக்கு ஒரு காரணிகள் வேணும் இல்லையா? அந்த காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த உற்பத்திக்கான காரணிகளை உள்ளீடுகள் அப்படின்னு அழைக்கலாம். நம்ம உள்ளீடுகள் கொடுக்கும்போது அதிலிருந்து நம்மளால வெளியீடும் பெற முடியும் அல்லது உற்பத்தி பொருளையும் பெற்றுக்க முடியும். உற்பத்தி காரணிகளை 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா முதன்மை உற்பத்தி காரணிகள், ரெண்டாவது பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அல்லது நவீன உற்பத்தி காரணிகள். இதுதான் உற்பத்தி காரணிகளின் வகைகள். ஓகே, இதுல முதன்மை உற்பத்தி காரணிகள்னா என்ன? நிலம், உழைப்பு, இது ரெண்டையுமே முதன்மை உற்பத்தி காரணிகள் சொல்றோம். இப்போ இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் மூலதனம், தொழில் அமைப்பு. இதுல மூலதனம் அப்படின்றது ஒரு முதலீடு. அதாவது நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அதற்கு எனக்கு ஒரு முதலீடு தேவை. அப்போ நான் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு தான் அதை என்னால் ஆரம்பிக்க முடியும். அப்போ தொழில் அமைப்புனா என்ன? தொழில் அமைப்பு அப்படின்னா அதில் நிலம், உழைப்பு, மூலதனம், இந்த 3மே இருக்கிறது தான் தொழில் அமைப்பு. ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு நிலத்தில் எனக்கு ஒரு பில்டிங் வேணும். சரியா? அப்போ எனக்கு நிலம் வேணும். அடுத்து அந்த தொழிலுக்கு உழைப்பு போடணும். அப்போ உற்பத்தியாளர்கள் நமக்கு என்ன வேணும்? ஆட்கள் தேவை. ஆட்களின் உழைப்பு போட்டால் மட்டும்தான் என்னால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும். அடுத்து என்ன வேணும்? மூலதனம். மூலதனம் அப்படின்றது தான் நம்ம முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும். நான் ஒரு நிலம் வாங்கணும், அந்த நிலத்தில் நான் ஒரு பில்டிங் கட்டணும், அந்த பில்டிங்கில் என்ன உழைப்பாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போனா மட்டும்தான் என்னால் ஒரு உற்பத்தி பொருளை கொண்டு வர முடியும். அப்போது தொழில் அமைப்பு அப்படின்றது நிலம், உழைப்பு, மூலதனம் 3ஐயும் சேர்த்தது தான் இந்த தொழில் அமைப்பு. இந்த தொழில் அமைப்பை தொழில் முனைவோர் அப்படின்னும் அழைக்கலாம். ஓகே, இந்த உற்பத்திக்கான காரணிகளை 2ஆ பிரிக்கிறாங்க பாருங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, ஜஸ்ட் டயக்ராமில் நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதன்மை உற்பத்தி காரணிகள், இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் 2ஆ பிரிக்கிறோம். முதன்மை உற்பத்தி காரணிகளில் நிலம், உழைப்பு வருது. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகளில் என்னென்ன வருது? மூலதனம், தொழில் அமைப்பு. ஓகே, இதில் நம்ம நிலத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். நிலத்தை நம்ம உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே நமக்கு இயற்கையாக வழங்கப்பட்ட ஒரு பெரிய கொடை. ஏன்னா இது மனிதனால் உருவாக்கப்பட்டவை அன்று. இந்த நிலத்தில் என்னென்ன அடங்கும்? நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், வானிலை, காலநிலை, இது எல்லாமே நிலம் அப்படின்ற ஒரு சொல்லுக்குள்ள வந்துடுது. இது எதுவுமே மனிதனால உருவாக்கப்பட்ட பொருட்கள் கிடையாது. அதனால இயற்கை நமக்கு வழங்கிய கொடை அப்படின்னு நிலத்தை நாம சொல்றோம். ஓகே, இந்த நிலப்பகுதி அது அமைந்துள்ள இடத்தை பொறுத்தும் அதில் கிடைக்கக்கூடிய வளங்களை பொறுத்தும் அந்த நிலத்தின் வடிவமானது மாற்றமடைகின்றது. இப்போ நிலம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நிலத்துல வீடும் கட்டலாம், விவசாயமும் பண்ணலாம். இப்போ நிலத்தை நம்ம விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னா அதற்கேத்தாப்புல நம்ம பழக்கப்படுத்தி அதை என்ன செய்வோம்? விளைநிலமாக மாற்றுவோம். இது வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டுவோம். சரியா? அப்போ இந்த நிலத்தின் தன்மையானது வேளாண்மைக்கும் பயன்படுகின்றது, வீடு கட்டுவதற்கும் பயன்படுகின்றது. இதைத்தான் சொல்றாங்க, நிலத்தில் கிடைக்கக்கூடிய வளங்களை பொறுத்து நிலத்தின் வடிவமானது மாற்றமடைகின்றது அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த நிலத்தின் சிறப்பியல்புகள் என்ன? நிலம் இயற்கையின் கொடை. இப்பதான் நம்ம சொன்னோம், மனிதன் முயற்சி இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு காரணிகள், உற்பத்தி காரணிகள் தான் இந்த நிலம். இந்த நிலத்தை நம்மளால எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது.
ஏன்னா நிலமானது இயற்கையின் கொடை. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு முன்னாடியே இந்த நிலமானது தோன்றியது. ஓகே, இந்த நிலத்தின் அழிப்பு நிலையானது அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒரு நிலம் இருக்குப்பா, நான் 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், அந்த நிலத்தை என்னால கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஓகேவா? அந்த நிலத்தை என்னால எந்த ஒரு மாற்றத்துக்குமே உட்படுத்த முடியாது. என்னதான் முயற்சி நான் செஞ்சாலுமே அதனுடைய அளவு என்னால அதிகரிக்க முடியுமா இல்லது குறைக்க முடியுமா? எதுவுமே என்னால பண்ண முடியாது. நிலத்தோட மேற்பரப்புல எந்த ஒரு மாற்றமுமே நம்மளால செய்ய முடியாது. நிலத்தின் செழிப்பை மட்டும்தான் நம்மளால உயர்த்த முடியும். ஆனால் அதனுடைய அளவை என்னால மாற்றவே முடியாது. அதனாலதான் நிலத்தின் அழிப்பு நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நிலம் அழிவில்லாதது. ஆமா, நம்மளால உருவாக்கப்படக்கூடிய, மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களும் அழியக்கூடியது. ஆனால் நிலம் மற்றும் அழிவில்லாதது. நிலத்தின் அழிப்பு என்றுமே மாறாதது. அதாவது நிலமானது அழிவற்றதாக இருக்கும். ஏன்னா நிலத்தை நம்ம உருவாக்கல, அது இயற்கை நமக்கு அளித்த கொடை. மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் அழியக்கூடியது. ஸோ நிலமானது அழிவில்லாதது. அடுத்து, நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. ஆமா, எல்லாத்துக்கும் நிலம் தான் அடிப்படை. ஒரு வேளாண்மை செய்யணுமா, நமக்கு என்ன தேவை? நிலம் தான் அடிப்படை. ஒரு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கணுமா, அதுக்கும் நமக்கு நிலம் வேணும். அதனாலதான் நிலத்தை முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்றோம். நிலம் இடம்பெயரக்கூடியதன்று. ஆமா, நிலத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால மாற்ற முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய நிலப்பரப்பை வேறு நாட்டோட நிலப்பரப்போட நம்மளோட சேர்க்க முடியாது நம்மளால. அதனால நிலம் இடம்பெயரக்கூடியதன்று. அடுத்து, நிலம் ஆற்றல் வாய்ந்தது. ஆமா, மனிதனால அழிக்க முடியாத ஒரு ஆற்றல்களை நிலமானது கொண்டிருக்கு. இயற்கை மாற்றங்களால நிலத்தின் தன்மையை மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனா நிலத்தை முழுமையாக அழிக்க முடியாது. இப்போ கோடை காலங்கள் வந்துச்சு அப்படின்னா நிலமானது வறட்சியா இருக்கும். அதே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த மண்ணின் தன்மை மாறி செழிப்படைய ஆரம்பிக்கும். அதுதான் சொல்றாங்க, நிலத்தை தன்மையை மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனால் நிலத்தின் ஆற்றலை நம்மளால மாற்ற முடியும். ஆனால் நிலத்தை முழுமையாக அழிக்க முடியாது. ஓகே, நிலம் செழிப்பு தன்மையில் மாறுபடும். அதுக்கு தான் இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னா, மழை காலங்கள்ல நிலத்தின் தன்மை மாறுபடும், அப்போ விளைச்சல் அதிகரிக்கும். கோடை காலங்கள்ல நிலத்தின் தன்மை என்ன இருக்கும்? வறட்சி ஆயிடும், அப்போ விளைச்சல் குறையும். அப்ப நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப உற்பத்தி பொருள் அதிகமாகவோ குறைவாகவோ மாறும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? மண்ணின் தன்மை. இப்போ கரிசல் மண் அப்படின்னா நம்ம அதுல என்ன பயிர் போடுவாங்க? பருத்தி அதிகமா போடுவாங்க. செம்மண் அப்படின்னா தானிய வகைகள் போடலாம். இது வண்டல் மண் அப்படின்னா நெற்பயிர்கள் போடலாம். இதைதான் நிலத்தின் செழிப்பு தன்மையில் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வறட்சி காலங்கள்ல நமக்கு விளைச்சல் குறைவாக இருக்கும். மழை காலங்கள்ல செழிப்பான விளைச்சலை நம்மளால பெற முடியும். ஓகே, அடுத்து, உழைப்புனா என்ன? உழைப்புக்கு ஆல்பிரட் மார்ஷல் அப்படின்றவர் ஒரு வரையறை கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, எதை நாம உழைப்புன்னு சொல்றோம்? எதுக்கு நாம உழைக்கிறோம்? நமக்கு என்ன வேணும்? நம்ம உழைத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான பணம் கிடைக்கும். அந்த பணத்தை எதிர்பார்த்து நம்மளுடைய உடலையோ அல்லது அறிவையோ முழுமையாக பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை தான் உழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பணியை ஒருவர் செய்தால் அவருக்கு கிடைக்கும் மனநிறை மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய ஒரு கடும் முயற்சியே உழைப்பு அப்படின்னு ஆல்பிரட் மார்ஷல் உழைப்பை பற்றி ஒரு வரையறை குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய கோட்பாடுகள் செல்வத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. அதனால இவர்களுடைய கோட்பாடுகளை செல்வ இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இவர் 2 நூல்களை படைத்திருக்கார். என்னென்ன அப்படின்னா, நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை,
நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளுள் ஒரு ஆய்வு அப்படின்னு 2 நூல்களை இவர் உருவாக்கியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளியலின் தந்தை யாரு? ஆடம் ஸ்மித். ஓகே, நம்ம உழைப்பு பற்றி என்னன்னு பார்த்துட்டோம். இந்த உழைப்பின் சிறப்பு இயல்புகள் என்னன்னு பார்க்கலாமா? மற்ற உற்பத்தி காரணிகளை காட்டிலுமே உழைப்பு அதிகமாக அழியக்கூடியதாக உள்ளது. ஆமா, உழைப்பானது அழியக்கூடியது. அதாவது ஒரு தொழிலாளி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய உழைப்பு அதோட அழிந்துரும். செய்யலை அப்படின்னாலும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர்களுடைய உழைப்பு அவ்வளவுதான். அவங்களுடைய உழைப்பு அன்னைக்கு செய்யவே இல்லை. உழைப்ப இன்னைக்கு நான் வேலை செய்யலாதனால இந்த உழைப்பை வந்து நான் நாளைக்கு சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னாலும் அவங்களால சேர்த்து வைக்க முடியாது. சரியா? வேலை இல்லாத தொழிலாளர்களுடைய உழைப்பு அவங்க வேலை செய்யாத நாட்களில் இழக்கப்படுகின்றது. அதனால உழைப்பு வந்து அதிகமாக அழியக்கூடிய ஒன்று. உற்பத்தியில உழைப்பு அப்படின்றது ஒரு செயற்படு காரணி மட்டும்தான். ஆனா அது வந்து மூலதனமோ நிலமோ உழைப்பு இல்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க முடியாது. உண்மைதான். வெறும் உழைப்பை மட்டுமே வச்சு நம்மளால எந்த ஒரு உற்பத்தியும் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு என்ன தேவை? நிலம் வேணும், மூலதனம் வேணும். மூலதனம் இல்லாமல் கூட நம்மளால உற்பத்தி அளிக்க முடியும் நிலம் இருந்தால். ஆனால் நிலமோ மூலதனமோ இல்லாம உழைப்பை மட்டும் வைத்து எந்த ஒரு உற்பத்தியும் நம்மளால கொடுக்க முடியாது. அடுத்து, உழைப்பு சீரானதல்ல. உண்மைதான். எல்லார்ட்டையும் உழைப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. உழைப்பும் திறமையும் ஒவ்வொரு நபருக்கு ஏற்றாப்புல மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நல்லா படிக்கிறவங்க அப்படின்னா ஒரு 1/2 hourல ஒரு டாப்பிக்கை படிச்சு முடிச்சிருவாங்க. ஆனா கொஞ்சம் மீடியமா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டாபிக் படிச்சு முடிக்க மினிமம் ஒரு 1 hour தான் ஆகும். அதே மாதிரி தான் நல்லா வேலை பார்க்குறவங்க டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிருவாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் எடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு டைம் அதிகரிக்கும். அதனால தான் உழைப்பு வந்து எல்லாருக்கும் சீரானதாக இருக்காது. உழைப்பாளர்களிடமிருந்து நம்மளால பிரிக்கவும் முடியாது. உழைப்பு இடம்பெயரக்கூடியது. எப்படி உழைப்பு இடம்பெயரக்கூடியது? இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல எனக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஆனா அதே வேலையை நான் இன்னொரு இடத்துல செய்யும் போது என்னுடைய ஊதியமானது அதிகரிக்கின்றது. அப்ப நான் என்ன செய்வேன்? இந்த இடத்துல இருந்து என்னுடைய உழைப்பை வேறொரு இடத்திற்கு மாற்றுவேன். அப்போ உழைப்பானது இடம்பெயரக்கூடியது. ஓகே, அடுத்து என்னது? தனியாக உழைக்கும் உழைப்பாளர்களிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. உண்மைதான். தனியா ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட எனக்கு வந்து சேலரி கூட்டி கொடுங்க அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா கேட்டோம்னா நீ வேலையை விட்டு வெளியே போன்றுவாங்க. அதனால நமக்கு தான் நட்டம். அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனா இதே ஒரு கூட்டமா ஒரு தொழிலாளர்கள் சங்கம்னு இருக்கு இல்லையா, அவங்க மூலமா நம்ம வந்து செய்யும்போது பேரம் பேசும் ஆற்றல் வந்து அதிகரிக்கின்றது தொழிற்சங்கங்கள் மூலமாக. ஏன்னா இப்போ ஒருத்தர் கேட்கறதுக்கும் 10 பேரும் மொத்தமா நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுல யாருக்கு நட்டம் வரும் அப்படின்னா முதலாளிக்கு வந்து நட்டம் வரும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு அப்படின்னு. ஓகே, அடுத்து வேலை பகுப்பு முறை. இந்த வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாடுகளின் செல்வமும் அவற்றின் உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்ற நூலில் இந்த வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைத்தலே வேலை பகுப்பு முறை. அதாவது நமக்கு நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு சட்டை மட்டும்தான் தயாரிக்கணும். இப்போ ஒரு ட்ரெஸ் உற்பத்தி செய்கிற இடத்துக்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய நோக்கம் என்ன? ட்ரெஸ்ஸை மட்டும் உற்பத்தி பண்ணணும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு துணியை வந்து எடுக்கிறது. அதான் அயனிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்? அரேஞ்ச் பண்ணுவோம்.
அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கட்டிங் டிபார்ட்மெண்ட் கட் பண்ணுவாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய். அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த கட் பண்ண துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. சரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணணும், அதில் நம்ம பட்டன்லாம் போடணும். அப்போ பட்டன் பண்ணுறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும். அப்போ அங்கே போய் பட்டன் வைப்பாங்க. பட்டன் வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, அதை நீட்டாக அயர்ன் பண்ணி மடித்து வைக்கணும். அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு உற்பத்தியை நான் இந்த மாதிரி பல வேலைகளாக பிரித்து ஒன்றுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைத்து செய்கிறது தான் வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு தொழிலை செய்வதற்கு ஒரே ஒரு தொழிலாளி மட்டுமே ஈடுபடுவதில்லை. பல்வேறு தொழிலாளிகள் பல்வேறு துறைகளிலிருந்து வேலை செய்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு தையல்காரர் ஒரு சட்டையை முழுசாக தச்சு உருவாக்குறதுக்கும் ஒரு ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் தைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு தையல்காரர் என்ன செய்வார், அவரே துணியை வாங்குவாங்க, அளவெடுத்து கட் பண்ணுவாங்க, கட் பண்ணிவிட்டு சட்டை தைப்பாங்க, லாஸ்ட்டு பட்டன் போடுவாங்க, பட்டன் போட்டு அவங்களே அயர்ன் பண்ணி ஃபைனலாக கொடுத்துருவாங்க. ஆனால் இதே இது ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனம் என்ன செய்யும், துணியை வாங்கும், அதை வெட்டுறதுக்கு ஒரு பகுதி, அப்புறம் அந்த வெட்டின துணி என்ன பண்ணுவாங்க, தைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அவங்க தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கைகளை தனியாக இணைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அடுத்து கழுத்து பகுதியை தைக்க ஒரு இடத்துக்கு கொடுப்பாங்க. அடுத்து பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனியான உழைப்பாளர்களால் ஒரு பணியானது நிறைவு செய்யப்படுகின்றது. இதை தான் வேலை பகுப்பு முறை அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த வேலை பகுப்பு முறையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஒரு உழைப்பாளி ஒரே வேலை, இப்போ நான் அயனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் அயன் மட்டும்தான் பண்ணுவேன். அப்போது எனக்கு அந்த அயனிங்கில் நான் திரும்ப திரும்ப செய்யும்போது எனக்கு என்ன ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிடும். அப்போ அந்த அயனிங்கில் எனக்கு ஒரு தனி திறமை வந்துடும். அந்த ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுனால வேலையில் திறமையுடையராக ஆகுறாங்க. அடுத்து என்னது, இந்த முறையில் நிறைய நவீன இயந்திரங்களை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு இந்த வேலை பகுப்பு முறை நமக்கு பயன்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு காலமும் சேவாகும், மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றது. டைம் சேவிங் தானே. இப்போ எனக்கு அயனிங் மட்டும் அப்படின்னா நான் டக்கு டக்குன்னு அயன் பண்ணி மட்டும் வச்சுட்டே இருப்பேன். அப்போது நான் ஒரு பொருள் தயாரிக்க வேண்டிய இடத்துல 10 பொருள் அட் அ டைமில் வரும். ஏன்னா 10 தொழிலாளர்கள் என்கிட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க இல்லையா எங்களோட, அதனால் காலமும் நமக்கு மிச்சமாகும், மூலப்பொருட்களும் திறமையாக பயன்படுத்தப்படும். ஓகே, நன்மைகள் இருந்தால் தீமைகளும் இருக்கும். ஒரு தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது இல்லையா, அது மனிதத்தன்மையை அளிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பகுதி வேலையில் மட்டும்தான் நமக்கு திறமை இருக்கும், இன்னொரு பகுதி வேலைக்கு நமக்கு எந்த ஒரு திறமையும் இருக்காது. அதனால் வேலை வாய்ப்பின்மையை உருவாக்குகின்றது. கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியை இது பாதிக்கும். ஒரு தொழிலாளி ஒரு பொருளை முழுமையாக உருவாக்கினா மட்டும்தான் ஒரு நல்ல மனநிறைவை பெற முடியும். இவங்க என்ன அப்படின்னா ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா இவங்க ஒரு 10 பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதனால இது மனநிறைவை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் மூலதனம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மூலதனம் அப்படின்னா என்ன, முதலீடு, அதை கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு மனித முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலதனம், ஒரு கூரை தான் மூலதனம் அப்படின்னு சொல்கிறோம். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா செல்வம், பணம், இதை தான் நம்ம மூலதனம்னு சொல்கிறோம். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, அமௌண்ட் வேணும். அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த தொழிலை தொடங்க முடியும். மார்ஷல் அதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை தான் மூலதனம் அப்படின்னு சொல்கிறோம். பிற வகை செல்வங்கள் அப்படின்னா முதன்மையான இது என்ன அப்படின்னா செல்வம். இந்த மூலதனத்தின் வடிவங்கள் 3 இருக்குது. அது என்னென்னு பாருங்க. பருமப்பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம். அதாவது பருமப்பொருள் மூலதனம், பொருட்சார் மூலதனம் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள். இயந்திரங்கள் வாங்குறதுக்கு நமக்கு என்ன வேணும், காசு வேணும். அதுதான் பருமப்பொருள் மூலதனம் அப்படின்னு சொல்கிறோம். இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள் கட்டுவதற்குமே மூலதனமாக உள்ளது செல்வம் தான். அடுத்து பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள்.
அது என்ன? எடுத்துக்காட்டு வங்கி அமைப்புகள், பங்குகள் மற்றும் பத்திரங்கள். அதாவது பண மூலதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பணத்தை வந்து நம்ம முதலீடு செய்யறது. இதில் வங்கியில் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? இதே பங்கு சந்தைகளில் போட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்கும். பத்திரங்கள், அந்த பணத்தின் மூலமாக நமக்கு பத்திரங்கள் வாங்கும்போது அந்த இடத்தின் மதிப்பானது நாட்கள் செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே போகும். இததான் பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள் அப்படின்னா என்ன? கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்று முதலீடுகள். அதாவது கல்வினா என்ன? ஆசிரியர்களை எடுத்துக்கோங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்களே, இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது. இதுதான் மனித மூலதனம். அடுத்து பயிற்சி. இப்போ வந்து நம்ம வந்து போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கோம். இந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். இதுவுமே வந்துட்டு மனித மூலதனம். ஓகே, இந்த மூலதனத்துல என்னென்ன சிறப்பியல்புகள் இருக்குன்னு பாருங்க. மூலதனம் செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி. ஆமா, வெறும் மூலதனம் எந்த ஒரு செயலுமே செய்யறதில்ல. அந்த மூலதனத்துல நம்மளுடைய உழைப்பை பயன்படுத்தும் போதுதான் ஒரு செயலானது நடைபெறுகின்றது. அதனால மூலதனம் செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி. இந்த மூலதனமானது மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. நம்ம முயற்சி செய்யும் போது நமக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதனால இது மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி கிடையாது. இது இன்றியும் உற்பத்தி நடைபெறும். இதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். என்ன சொன்னோம்? மூலதனம் இல்லாம நிலம் மட்டும் இருந்தா கூட ஒரு விவசாயியால அவர்களுடைய உழைப்பால் விளைச்சலை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அதாவது குறைந்த மூலதனத்தை வச்சு கூட நம்மளால எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியும். மூலதனம் உற்பத்தியில தவிர்க்க முடியாத காரணி அப்படின்னு கிடையாது. மூலதனம் இல்லாமலும் நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது. உண்மைதான், பணம் எல்லா இடத்திலும் இயங்கக்கூடிய தன்மையுடையது. இதனுடைய அழிப்பு நெகிழும் தன்மையுடையது. மூலதனம் ஆக்கமுடையது. மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். உண்மைதான். இதை வந்து மூலதனம் இல்லாம நம்மளால எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. அதுதான் அழிப்பு நெகிழும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. மூலதனம் ஆக்கமுடையது. பணம் இருந்தால் மட்டும்தான் எதையுமே நம்மளால செய்ய முடியும். அதனாலதான் மூலதனம் ஆக்கமுடையது. மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். உண்மைதான். நம்மளுடைய மூலதனம் நம்ம சேர்த்து வைக்க வைக்க என்ன ஆகும்? நீடித்து கொண்டே போகும். மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதுதான். உண்மைதான். நம்ம எதுக்கு வங்கியில போய் சேமிக்கிறோம்? எதுக்கு சேமிக்கிறோம்? நமக்கு ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம வங்கிகளில் சேமித்து வைக்கிறோம். ஓகே, ஒரு பங்குச்சந்தையில் எதுக்கு முதலீடு செய்கிறோம்? நமக்கு அதன் மூலமாக லாபம் ஈட்ட முடியும். அதனால் முதலீடு செய்கிறோம். அப்போ மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் என்ன? நம்மளுடைய வருமானம் அதிகரிக்கணும். ஓகே, அடுத்து தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு, அதாவது என்டர்பிரனர் பற்றி பார்க்க போகிறோம். தொழில் முனைவோர் அப்படின்றவங்க பல உற்பத்தி காரணிகள்னா என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து செயல்படுபவங்க தான் இந்த தொழில் முனைவோர். இவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த நிலம், உழைப்பு, மூலதனம் அதை சரியான அளவுல சரியான முறையில தொடங்கி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஏற்று உற்பத்தியை மட்டுமே அதிகரிக்கத குறிக்கோளாக கொண்டு செயல்படுபவங்க தான் இந்த தொழில் முனைவோர். இந்த தொழில் முனைவோரை தொழில் அமைப்பாளர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இப்போ நம்ம தொழில் முனைவோரை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா, சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னும் அழைக்கிறோம். இவங்க சமுதாய விருப்பமுள்ள உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாம சமுதாய நலம் மேம்படவும் காரணமாகின்றன. அப்படின்னா என்ன சார்? இப்போ நமக்கு என்ன தேவை, எதுல நமக்கு மக்களின் தேவைகள் அதிகமாக இருக்குதோ அதுல போய் முதலீடு செய்த அந்த உற்பத்தியை பெருக்கி நமக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் சமுதாய விருப்பமுள்ள உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாய நலமும் மேம்பட காரணமாகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள் என்ன? தொழில் முனைவோர்கள் ஃபர்ஸ்ட் எதை தேர்ந்தெடுப்பாங்க? லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை இவங்களால மட்டும்தான் அடையாளம் காண முடியும். ஏன்னா மக்களின் தேவை எந்த இடத்துல எது தேவைப்படுது அப்படின்னு அறிந்து அந்த உற்பத்தியை பெருக்கிறவங்க தான் இந்த
தொழில் முனைவோர். அடுத்து உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானிப்பாங்க. எந்த இடத்துல எந்த உற்பத்தி செய்யணும். இப்போ நம்ம நீர் இருக்க இடத்துல என்ன உற்பத்தி செய்வாங்க, கோகோலா, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்தை வைத்து தான் அவங்களுடைய பொருள் உற்பத்தியை தீர்மானிக்கிறாங்க. இது தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகளில் ஒன்று. புத்தாக்கத்தினை உருவாக்குதல். மக்களின் தேவைகள் புதுசாக என்ன தேவைப்படுதோ அதை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. வெகுமதி செலவை தீர்மானிப்பாங்க. எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்றத தீர்மானிக்கிறதும் இவங்க தான். ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும். ஏன்னா அவங்களுமே ஒரு தொழிற்சாலை அமைப்பாங்க. அதுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதற்குரிய நேரமும் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த பொருளின் செலவை தீர்மானிப்பாங்க. அடுத்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இந்த தொழில் முனைவோருக்கு இருக்கு. யாருக்கு? என்டர்பிரனருக்கு. ஓகே, அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். உற்பத்தி என்பது ஆப்ஷன் பி பயன்பாட்டை உருவாக்குதல். பயன்பாட்டின் வகைகள் ஆவன என்ன? வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இடப்பயன்பாடு 3 வகைப்படும். ஸோ மேற்கண்ட அனைத்துமே. முதன்மை காரணிகள் என்பது என்ன? முதன்மை காரணிகள் நிலம், உழைப்பு, இது ரெண்டுமே தான் முதன்மை காரணிகள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நிலம், உழைப்பு இது ரெண்டுமே முதன்மை காரணிகள். ஓகே, அடுத்து தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவங்க யாரு? அமைப்பாளர். இப்போ தான் நாம பார்த்தோம். ஓகே, டேக்ஸ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும். என்னது? பயன்பாடு. ஒரு பயன்பாடு தான் ஒரு பண்டத்திற்கான விருப்பத்தையே நிறைவு செய்கின்றது. அடுத்து டேக்ஸ் மற்றும் பெறப்பட்ட காரணிகள் என்பது டேக்ஸ் மற்றும் டேக்ஸ் ஆகும். மூலதனம், தொழிலமைப்பு இது ரெண்டும் தான் பெறப்பட்ட காரணிகள். டேக்ஸ் என்பது நிலையான அளிப்பினை உடையது. நிலையான அளிப்பினை உடையது எது? நிலம். டேக்ஸ் என்பது மனித உற்பத்தியில் ஒரு இடுபொருள். அது என்னது? உழைப்பு. டேக்ஸ் என்பது பல்வேறு பண்டங்களின் உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. அதுதான் மூலதனம். ஓகே, அடுத்து பொறுத்துக. முதன்மை உற்பத்தி என்னது? மீன்பிடித்தல், சுரங்க தொழில். அடுத்து கால பயன்பாடு. கால பயன்பாடுனா எதிர்கால சேமிப்பு. நாடுகளின் செல்வம். இந்த நூலை இயற்றியவை இப்படி சொன்னது யாரு? ஆடம் ஸ்மித். மனித மூலதனம். மனித மூலதனம் என்னன்னா கல்வி, உடல் நலம். புதுமை புனைபவர் யாரு? தொழில் முனைவோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.